சில நேரத்தில் சத்ரு நம்ம வாழ்க்கையில் பெரிய போராட்டங்களை கொண்டாடும் போது ஆண்டவரே நமக்கு அனுப்புகிறார் அவருடைய ஆலோசனையை. எங்கள் அப்பா இறந்தப்போ நான் யோசித்து பார்த்தேன். அந்த காலகட்டத்தில் ஆக்சுவலி எவ்ரி டே எனக்கு ஒருத்தர், அவர் யாருன்னே தெரியாது, திருச்சியில் தான் இருக்கிறாரு, பட் இப்போது செட்டில்டு இந்த யூஎஸ். ஆனால் டெய்லி எனக்கு ஏதாச்சும் ஒன்று ஃபேஸ்புக் மெசஞ்சரில் அனுப்புவார். நான் யூஸ்வலாக அந்த மெசஞ்சர் வாட்ஸ்அப்லலாம் யாராச்சும் ஏதாச்சும் அனுப்பிச்சாங்கன்னா நான் வாசிக்கவும் மாட்டேன், கேட்கவும் மாட்டேன். சும்மா எத்தனை தான் வாசிக்கிறது, எல்லா வசனத்தை அனுப்புறது, எல்லா ஒரு வசனத்தையும் ஃபோட்டோவையும் போட்டு அனுப்புறது அல்லது வீடியோ அனுப்புறது, எத்தனை தான் பார்க்குறது. அதனால் பார்க்கவே மாட்டேன் நான். ஆனால் இவர் அனுப்புறது பார்த்தீங்கன்னா எப்படியும் என் கண்ணில் மாட்டோம். அவர் அனுப்புறதை வாசித்தனா கரெக்டாக நான் என்ன சூழ்நிலையை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறானோ அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற வார்த்தை அங்கே வரும். அப்போ நான் யோசிச்சு பார்த்தேன், எவ்வளோ கர்த்தர் நம்மளை நடத்துகிறார். நம்ம சில நேரத்தில் உணர்றது இல்லை, வி டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா நம்ம தேவனை கண்களால் பார்க்கறது இல்லை. பார்க்காததுனால நம்ம என்ன யோசிக்கிறோம்னா, உண்மையிலே ஆண்டவர் இருக்கிறாரா, என் சூழ்நிலையில் இருக்கிறாரா, பார்க்குறாரா, கேட்குறாரான்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனால் அவர் காண்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா.